ஓகே. இப்ப நீங்க வந்து ஒரு பொண்ணா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத வந்து நீங்க அந்த ட்ரெஸ்ஸ வச்சு நீங்க சொன்னீங்க இல்லையா? ஸோ அத தாண்டி ஒரு பெண்ணா இருக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்னு இந்த சிச்சுவேஷன்ல பெண்ணா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கண்டிப்பா, கண்டிப்பா. இத நான் கண்டிப்பா ஷேர் பண்ணி ஆகணும். ஓகே. இப்போ உங்க முன்னாடி ஒரு பெண் வேடம் போட்டு ஒரு ஃப்ரீடமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்க கூட இன்டர்வியூ குடுக்குறேன். ஒரு நடிகைன்னு சொல்லிக்கிறேன். பெண் வேடம் போட்டிருக்கேன். இதுவே நான் ரியலா ஒரு பொண்ணா இருந்தேனா, இந்த இடத்துல நான் இருப்பேனா தெரியாது. ஓகேங்களா? அது கண்டிப்பா நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். முதல்ல எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ தாண்டி எனக்கு கல்யாணம் பண்ணி, இப்படி எனக்கு ஒரு நடிகை ஆகணும் கனவு இருந்தாலுமே எனக்கு கண்டிப்பா நிறைவேறிருக்காது. ஒரு பையனா இருக்கிறதால தான் நான் இப்படி ஒரு வேடம் போட்டு, இப்படி ஒரு ரீச் ஆகி நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். ஸோ இதுவே இப்படி யோசிக்கிறது நினைக்குங்களேன். இது எல்லாமே வந்து சமுதாயத்துக்கு பெரிய காரணம். நெக்ஸ்ட் இப்போ என் கூட சேர்ந்து பண்ற மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே, அவங்க எல்லாருமே வந்து பாரு ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் தான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தடைகளை உடைச்சு, கல்யாணம், குழந்தைகள்லாம் தாண்டி இப்போ எனக்கு மேக்கப் பண்ண ஆர்டிஸ்ட்டும் சரி, குழந்தை வீட்டில் வந்து விட்டுட்டு, ஓகே இவருக்காக மேக்கப் பண்ணணும், பர்ஃபெக்டாக பண்ணணும் இறங்கி வந்து பண்ணுறாங்க. இதுவே பெரிய விஷயம் தானேங்க. ஓகேங்களா? ஒரு பெண்ணா இருந்து பண்ணுறத விட பல சவால்களை தாண்டி அவங்க வந்து இப்படி ஒரு விஷயம் ஆண்டர்பிரனராக இருக்கிறதும், ஒரு போல்டாக ஒரு விஷயத்த பண்ணுறதும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா என்னோட சக்ஸஸ் காரணம் எல்லாமே பெண்கள் தான். ஓகேங்களா? என் ஒய்ஃப்ல இருந்து இப்போ பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே பெண்கள் தான். இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க, அது காரணம் பெண்கள் தாங்க.